புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புதுச்சேரியில் திமுகவை எதிர்த்து எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி போட்டி வேட்பாளர்களை நிறுத்தியதோ அந்த தொகுதியில் எல்லாம் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதேபோன்று எந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லையோ அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை என்று கூட்டணியில் ஏற்பட்ட விரிசலை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து மற்ற கட்சிகளுடன் திமுக பேசியது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாது, அவர்களுடன் என்ன பேசினார்கள் என்று கூட தெரியாது என்றார். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி ஒரு அங்கமாக இருந்ததோ அதே போன்றுதான் புதுச்சேரியில் ஒரு அங்கமாக இருந்தது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரங்கசாமியை நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். தொகுதி மக்களை இந்த அரசாங்கம் முழுமையாக ஏமாற்றியுள்ளது என குற்றம் சாட்டினார். தமிழக அரசு இன்னும் முழுமையாக செயல்பட தொடங்கவில்லை. செயல்பாடுகள் இருக்கும் போது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருப்பு சட்டையில் கருப்பு மை வைத்தால் தெரியாது, அதே வெள்ளை சட்டையாக இருக்கும் போது தெரிந்துவிடும். அதுபோன்றுதான் தாவேக ஆட்சி என்று சுட்டிக்காட்டிய வைத்திலிங்கம், தமிழக அரசின் செயல்பாடு முழுமையாக தவறு என்று சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறார்கள், அந்த முயற்சிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றார். 50 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு அதிகார பகிர்வை வழங்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டவர்களின் வருத்தப்பாடுதான் தாவேக அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், யாருக்கும் பகிர்வு கிடையாது என்று கூறினர். இன்று தமிழகத்தில் அனைவரும் ஆட்சி செய்வோம் என்ற ஒரு நிலை மாறியுள்ளது. ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் நாங்கள் பங்கு தருகிறோம் என்று கூப்பிடுகின்ற ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மீது குதிரை ஏறிதான் திமுக வெற்றி பெற்றது. அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு காங்கிரஸ் எப்போதுமே தயாராக உள்ளது என்று தெரிவித்த வைத்திலிங்கம், தமிழகத்தில் உள்ள 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சி எங்களது, வந்தீர்கள் என்றால் வேலை செய்துவிட்டு கூலி வாங்கி சென்றுவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவர்கள் இருந்தார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். மாணவர் சமுதாயம் இந்திய நாட்டில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரத்தில் மத்திய அரசாங்கம் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த மாணவர்கள் மத்தியில ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தின் மூலமாக பல்வேறு குளறுபடிகளை எல்லாம் செய்து அந்த சிபிஎஸ்இனுடைய தேர்வு முறையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய இன்றைய தினம் நிலைப்பாடு வந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். இந்த கேள்விக்குறியானது அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. மாணவர்களே முழுமையாக ஆய்வு செய்து அதனுடைய வெளிப்பாடுகளை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய நாடு முழுவதும் இது எதிர்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கின்றது. இதை உருவாக்கிய அந்த நிர்வாகத்தை இன்றைய தினம் மாற்றி இருக்கின்றார்கள். இதுவே அவர்கள் தங்களுடைய குறைபாடுகளை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டியை நடத்தியது. இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மாதம் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவன் பிரஜன் விருது மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்கை எடுத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
इंडिया नंबर 1 सर ऑल इंडिया नंबर 1 மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி மாணவர்களுக்கான கைவினைப் பொருட்கள் பயிற்சி புதுச்சேரி வில்லியனூர் கனவாப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் புகழ்பெற்ற 4 கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களை எவ்வாறு செய்வது என்பது குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் காகித கூழ் பயன்படுத்தி பொம்மைகள் செய்வது, களிமண்ணால் ஆன மண் பாண்டங்கள், பனை ஓலையால் ஆன பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் எவ்வாறு செய்வது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் படிப்பு மட்டுமே அல்லாமல் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் கைவினைப் பொருட்கள் செய்வதால் என்ன பலன் இருக்கிறது, ஏற்றுமதி செய்வது எப்படி, தொழிலதிபராக மாறுவது என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் ரூபச்சந்தர் கூறுகையில், மாணவர்களுக்கு கற்றலை விட கேட்டலே நன்று என்ற அடிப்படையில் தொழில் சார்ந்த கைவினைப் பொருட்கள் செய்வது குறித்தும் பாரம்பரிய தொழிலை நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதால் மென்மேலும் வளரும் என்ற அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களின் அதிகாரி பாபேஷ் சர்க்கார், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன், கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி மற்றும் கைவினை கலைஞர்கள் மேரி தெரேசா, ரமேஷ், செந்தில், ஹேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கைவினை கலைகள் குறித்து பயிற்சி அளித்தனர். இது ரோஸ் மாதிரி வரும். நம்முடைய மாணவர்கள் கைத்தொழிலை எப்படி கத்துக்கிறது, அதனால என்ன பலன், வருங்காலத்துல கைவினை பொருள்ல ஏற்றுமதி செய்வது எப்படி, அவர்களை ஒரு தொழில் முனைவராக எப்படி மாற்றுவது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் பலேபு போசையா தலைமையில் மீனவர்கள் 3 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 6 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்தன. இவற்றை வலையில் பிடிக்கும் போது மீன்கள் துள்ளி குதித்தன. கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினர். 1 கிலோ காணாங்கெழுத்தி 70 ரூபாய்க்கு விலை போனது. यार नी कोर में यार वेर पिंदा है